இந்த ஆட்சி 2026க்கு அப்புறமும் தொடருமா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வரணும், வந்தா நல்லா இருக்கும், வருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல வந்து ஆட்சி மாற்றம் வரும், புதுசா வந்தவங்க தான் வரப்போறாங்க. வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வர் வருவார், என்னோட கருத்து கணிப்படி. உங்க கருத்து? ஓகே. என்னோட இதுபடி ஸ்டாலின் தான் வருவார். சில பேர் சொல்றாங்க இப்போ புதுசாக ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க தான் வரப்போறாங்க பாருங்க அப்படின்றாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லேன்னா, எங்கள் வீட்டில் கூட தான் இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம். எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம். என் மனசில் இருக்கிற நான் சொன்னேன். என் ஓட்டு அப்படி தான். யாருக்கு போகிறோன்னு அந்த டைமில் போய் யாருக்கு போகிறோன்னு, யார் நல்லது தராங்களோ அவங்க தான் போட போகிறோம். அந்த டைமில் என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதானே. வராது எல்லாம் புதுசாலாம் வராங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் இப்போ தான் குரல் கொடுக்குறாங்க. இவங்க எத்தனையோ வருஷமாக குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. 60 ஆண்டு காலம். எவ்வளோ வருஷமாக குரல் கொடுக்குறாங்க, எவ்வளோ சின்ன போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அதனால் மக்களை இப்போ வராங்களா உடனே ஏற்றுக்க மாட்டாங்க, படிப்படியாக ஏற்றுக்குவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இருக்கிறதுக்கு இதுதான் சிறந்ததே நடக்கும். 2026 யார் வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. இல்லை ஒரு மக்களை இப்போ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும்ப்பா, இவங்க வந்து நல்லது பண்ணுறாங்க, இவங்க தான் எனக்கு மறுபடியும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்தால் நல்லா இருக்கும்ன்றான். முதல்வர் அவர்களே வந்தால் பி.கே. சேகர் பாபு அண்ணன் அவர் அமைச்சர், அவரும் வந்தால் நல்லா இருக்குன்றான். ஓ அப்போ அந்த அளவுக்கு நல்லது பண்ணிட்டு. ஆமாம், அவரும் நல்லதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லதை பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். தமிழ்நாடு முழுவதும் யார் வராங்க எவர் வராங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எப்படி வேணாலும் மாற்றம் வரலாங்க. சரி ஓகே, நம்ம கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வந்து எம்எல்ஏ நம்மளோட மினிஸ்டர் சேகர் பாபு அவர்கள் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரா, நடைமுறைப்படுத்தியிருக்காரா? நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் நல்லதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனால் யாருக்கும் தெரியல அது. இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சி வரதுக்கு முன்னாடி சில வாக்குறுதிலாம் கொடுத்தாரு, நிறைய வாக்குறுதி கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் அவர் வந்து நிறைவேற்றிட்டாரா? நிறைவேற்றிட்டார். ஒன்று 2 நிறைவேற்றாமல் இருக்குது. அது இந்த ஆட்சி முடிகிறதுக்குலாம் நிறைவேற்றுவார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எதனா ஒன்று சொல்ல முடியுப்பா, இந்த ஒரு திட்டம் சொன்னார், சொன்னபடியே செஞ்சார்ப்பா? அது வந்து அவர் சொன்ன திட்டங்கள்ல நிறையா திட்டங்கள் செஞ்சுருக்கிறாரு, எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கிறாரு. மக்கள்கிட்ட செஞ்சு அடைஞ்சிருக்குது, அவ்வளோதான். வேறு இன்னும் அந்த கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அது மட்டும் இன்னும் நிறைவேற்றல. அது கூட நிறைவேற்றிடுவார், சொல்ல முடியும். ஆட்சிக்கு முன்னாடி நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவார். அதுபோக பெண்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, மக்கள்லாம் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலது நல்லா பண்ணியிருக்காரு, சிலது தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அந்த ஆட்டோ தொழிலில் போய்ட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி 80% நிறைவேற்றிட்டாரு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஒன்றொன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏழை மக்களுக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். அது டக்குன்னு நம்மளுக்கு சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்ணிகிட்ருக்காரு. எதனா ஒன்று சொல்ல முடியுங்களா? இப்போ இது ஒன்று சொல்லுவோம்பா, அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு. ஆமாம், அதோ இப்போ இதே எடுத்துங்க, காலை உணவு திட்டம் பசங்களுக்கு, அதுக்கப்புறம் விடியல் பயணம், அந்த மகளிர் இலவச பயணம், மாதம் 1000 ரூபா போகிறது, நிறைய இருக்கு. எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைவேற்றி தான் இருக்காரு. ஏன்னா ஒன்று சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், இப்போ வந்து மகளிருக்கு வந்து இலவச பஸ் விட்டுருக்காரு. அது அம்மா வந்து இந்த காப்பீட்டு காசு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இலவசமாக 1000 ரூபா போடுறாரு, அதுவும் போட்டு தான் இருக்காரு. ஏன்னா எங்கள் மாமியார்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு முடியுது. ஆமாம், இப்போ நாங்கள் 4 ஆண்டில் நிறைய சாதனைலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நல்லா தான் போகுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மதவாதத்துக்கு ஆதரவாகவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன தேவையோ அந்த திட்டங்களும் நல்லா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கலைஞரை விட ஸ்டாலின் நல்லாவே பண்ணுறாரு. கவர்மெண்ட்டு நல்லா தான் நடத்துகிறாங்க. என்ன விஷயம்னா, இது வந்து ஆட்டோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னா வந்து எங்களுக்கு வந்து என்ன கஷ்டம்னா, எங்களுக்கு ஆட்டோ சரியாக ஓடுறதில்ல. ஏன்னா வந்து இலவச பஸ்ஸு விட்டுருந்தால எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆட்டோக்காரருக்கு வந்து சம்பாதிக்குதுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் 300 ரூபா கேஸ் பண்ணோம். வீட்டு செலவு இருக்குது, வண்டி செலவு இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய வேலை இருக்குது. அது நாங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா இலவசமாக வந்து பஸ் விட்டுருந்தால எல்லா ஆட்டோக்காரங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க. இது ஒன்று தான் எங்களுக்கு பிரச்சனை. இது வந்து அரசியல் படி நான் வந்து அது பேசுகிறேன். கவர்மெண்ட் நல்லா தான் நடந்துட்டுருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கு கவர்மெண்ட்டை பற்றிலாம் தெரியாது, இந்த தொகுதியை பற்றி தெரியும். இந்த தொகுதியில் என்னென்ன நல்லதை செஞ்சுட்டு வராரு அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அண்ணா. அவர் இல்லாத மக்கள்லாம் போய் சந்தித்து நல்ல மாதிரியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வராரு. ஒரு தொகுதியில் ஒரு ஏரியாலையும் போயிட்டு எல்லாத்தையும் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நல்ல மாதிரியாக பண்ணிட்டு வராரு. நல்லா ஆச்சு. இந்த 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 தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருக்கார், நல்லா பண்ணுறாரு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்ற தொகுதி எப்படி இருக்குது ஏதாவது இருக்குன்னா நமக்கு தெரியல. எந்த தொகுதியில் இருக்கீங்க வீடு? நான் வந்து துறைமுக தொகுதி. சரி, துறைமுகத்தில் இருக்கீங்க. அப்போ டிஎம்கே ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இருந்த துறைமுகம் இப்போ இல்லைப்பா, நல்லா டெவலப் ஆகிருக்கா,
இல்லை பின்தங்கி போயிருக்கா? இல்லை நல்லாவே டெவலப்மெண்ட்டு தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த தொகுதியோட துறைமுக பகுதி வந்து சேகர் பாபு அவர் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. மக்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே அதை செய்கிறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய டெவலப்மெண்ட்டு தான். அந்தந்த இடம் பார்க்கு அது இதுன்ட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க அரசு ஆட்சி வரதுக்கு முன்னாடி இந்த திருவத்தூர் இப்போ வந்து ரொம்ப மாறி இருக்கா, இல்லை திரும்ப வந்து பின்னாடி போயிருக்கா முன்னேற்றத்தில்? இல்லை, மாறி இருக்குது, பரவாயில்ல, ஓரளவுக்கு மாறி இருக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு இப்போ நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா பண்ணுறாரு. இப்போ நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமாப்பா இது வந்து இப்போ மாறி இருக்கு அப்படின்னு? அங்கே முன்னெல்லாம் மெட்ரோவில் ஒன்றும் இல்லை, பஸ்ஸு வசதி, ஆட்டோ வசதி. இப்போ மெட்ரோலாம் இருந்தாலும் ஜனங்கள் நல்லா போயிட்டு வராங்க. அதே மாதிரி தண்ணி வசதி நல்லா வருது. அதே மாதிரி ஒரு கரண்ட்டுன்னா எதுன்னா கரெக்டாக பார்க்குறாங்க எங்களெல்லாம். இங்கே எந்த தொகுதி? செங்கல்பட்டு தொகுதி. சரி, செங்கல்பட்டு தொகுதி வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா வந்து டெவலப் ஆகிருக்குப்பா. நல்லா இருக்குது, நல்லா டெவலப் ஆகிருக்கு. கம்பெனி நிறைய கம்பெனிகள் வந்திருக்கு. வேலை வாய்ப்பு நிறைய பெருகி இருக்குது. நிறையா கம்பெனி ஆட்கள்லாம் நிறைய லேடிஸ்க்கெலாம் நிறைய பேர் நைட்டு 12 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க. பிரச்சனை இல்லை. நான் பார்க்குறேன். நான் நைட்டு கடை வச்சுருக்கிறேன். 11 வரைக்கும் கடை இருக்கும். என் கடை முன்னாடியோடு தான் போவாங்க. வேலைக்கு போயிட்டு பஸ்லேருந்து இறங்கி கம்பெனி பஸ்லேருந்து இறங்கி போகிறாங்க. அந்த அளவுக்கு பெண்கள்லாம் சுதந்திரமாக இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. அங்கே இந்த வெட்டு குத்துக்கெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பழைய பகையை வச்சு நடக்குது. அதை வச்சு ஆட்சி நல்லான்னு சொல்ல முடியாது. மக்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். தமிழ்நாடை பற்றி கிட்ட தெரியல. ஆனால் என் தொகுதி எங்கள் தொகுதி துறைமுகம் தொகுதி நல்லா இருக்கு. சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் துறைமுகம் தொகுதி நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ நம்மளோட அமைச்சர் எம்எல்ஏ இந்த ஒரு திட்டத்தை இங்கே வந்து கொண்டு வந்தார்ப்பா. இனிமேல் நல்ல திட்டம்பா, நல்ல விஷயம் பண்ணியிருக்காருப்பா. நீங்கள் எதை சொன்னீங்கன்னா ஒன்று சொல்லுங்களேன். எல்லா திட்டமும் அந்த மழையில் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போக்குவரத்து எல்லாருக்கும் வசதி நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சில பேருக்கு இப்போ இடம் மாற்றம் வர வால்டாக்ஸ் ரோட்டில் எல்லாருக்கும் இடம் மாற்றம் மாறி கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணிட்டு வரார். ஒரு தொகுதியில் போய் எல்லாரையும் சந்தித்து நல்லா பார்த்துட்டு வர்றாரு அவர். இந்த தொகுதி ஃபுல்லாக நல்லா இருக்கு, நீ தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ அவங்க கொண்டு வந்த திட்டங்களில் எந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்ச திட்டம்? நிறைய இருக்குது. விடியல் பயணம், அந்த லேடிஸு மாதம் 1000 போடுறது. மெயின் இந்த யூபிஎஸ் தெருவில் அதில் வந்து நான் முதல்வர் திட்டத்தில் நிறைய ஏழை பிள்ளைகள் பெரிய லெவலுக்கு போகிறாங்க. படிப்பு விஷயமாக நிறைய செய்கிறாங்க. கவர்மெண்ட்டு ஸ்கூலு ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கு தரமாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் பெண்களுக்கும் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு சார். அது பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. சரி, ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறாங்களே, இந்த நான் 4 ஆண்டு சாதனை 2 மினிஸ்டர்ஸை வந்து நீங்கள் பதவியிட்ட தூக்கியிருக்கீங்க. ஆமாம், தப்பு செஞ்சால் தூக்குறாங்க. நல்லா ஆச்சு தானே. அப்போ அது தப்பு செய்யாமல் செஞ்சுன்னு இருக்கிறவங்கள அப்படியே வச்சுருந்தா அது நல்லா ஆச்சு அறிஞ்சிருமா? தப்பு செஞ்சாங்க. ஏற்கனவே 2 வார்னிங்கு. அவர் பேர் என்ன? பொன்முடியா? ஆமாண்ணா, பொன்முடி. அப்புறம் இன்னொருத்தர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி. தப்பு இருந்தால் அவங்க தண்டிக்க போகிறாங்க. செந்தில் பாலாஜி ஒன்றும் அந்தளவு அது அது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸு. அது இப்போ வருது. திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியும் சரி, இவங்களாம் யார் தப்பு பண்ணாலும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறார் ஸ்டாலின். அது எப்பவுமே நடக்கிறதா, எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கிறதா சார். அதெல்லாம் தப்புங்கிறது முடியும். அவங்கள தப்புங்க இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் வெளியேற்றிருக்கிறாங்க. அவ்வளோதான். தப்புங்கிறத இது வரைக்கும் யாராலும் நிரூபிக்கப்படவில்லை. நிரூபித்தா சொல்லுங்கள், நிரூபிக்கலையே. அவங்க சொல்கிறனால சரி, எதுவும் குறைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஆட்சி மேலே எந்த குறையும் தப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கள வெளியேற்றிருக்கிறாங்க. தவிர வேறு எந்த தப்பும் கிடையாது. ஊழலுங்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. முந்தைய ஆட்சிங்களோட இந்த ஆட்சி நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கு. ஆமாம். அப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றீங்க. சிறப்பாக சத்தியமா நான் என்ன சொன்னேன், ஆட்டோவுக்கோசம் ஒரு சின்ன முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒன்று பண்ணாருன்னா அதோட சந்தோஷப்படுறது நானும். எல்லா ஆட்டோ டிரைவரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, எந்த மாதிரி திட்டம் வந்து நல்லா இருக்கும்ண்ணே? சும்மா கேட்குறேன். இப்போ இந்த ஒரு திட்டத்தை ஆட்டோக்காரங்களுக்காக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்பா. ஏன்னா நீங்கள் அவங்க என்ன தீர்மானங்களை மீட்ரு காசு தான் வாங்கினா அந்த மீட்ரு காசு வச்சு எங்களுக்கு இன்னும் இது மாதிரி ஓட்ட சொன்னாங்கன்னா ஓட்டிடலாம். இன்றைக்கி இவ்வளோ தான் ஓட்டினோமா, நான் உங்களுக்கு நல்ல திட்டம் கொண்டு வரேன், எல்லா விஷயம் நல்லா பண்ணுறோம். ஓகே, நாங்கள் அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் 10 ரூபா எங்களை 5 ரூபா வச்சு கொடுத்தாலும் சரி, 10 ரூபா வச்சு கொடுத்தாலும் அதிகமாக தான் நாங்கள் பண்ண போகிறோம்.